ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் அன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி என்எக்ஸ்டியில் வந்து சில ரெஸ்லர்ஸுக்கு வந்து ஒரு சில அவார்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் சூப்பர் ஸ்டார் ஆஃப் த இயர்க்கான அவார்டை வந்து சோலோ ருக்கா வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக இந்த வருஷத்தில் என்எக்ஸ்டியில் பெஸ்ட் இயர் ஆஃப் த இயர்க்கான டேக் டீம் அவார்டையும் சோலோ ருக்கா அண்ட் சாரியை வாங்கியிருக்கிறாங்க. இந்த வருஷத்தோட கடைசி என்எக்ஸ்டி எபிசோடு இதுதான். ஸோ இதோட அதாவது இன்னைக்கு நடந்த என்எக்ஸ்டி மெயின் ஈவெண்ட்ல ஃபைனலி வந்து இந்த வருஷத்துல நடந்த கடைசி மெயின் ஈவெண்ட் மேட்ச்ல ஸோ ரிக்கி சென்ஸ் வந்து ஜீவான்ஸ் வந்து பீட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்ததான் இந்த வருஷம் யார் யாருக்கு எப்படி போச்சுன்னு தெரியாது. ஈவன் ஜான்சனாய் கூட அது எப்படி போச்சுன்னு தெரியாது. பட் நம்ம ஜேஓசா காட்டலாம் மழை தான். ஸோ இந்த வருஷம் தொடக்கத்திலே வந்து அவர் ராயல் ரூமில் வின் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணார். ஸோ இப்போ மீண்டும் அவரோட பிரதர் கூட சேர்ந்து வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ ஓகே, இந்த வருஷத்தில் ஜேஓசோவுக்கு 1000 தான் பேக் ஃபயர் அடித்து நிறைய விஷயங்கள் ஃபேன்ஸ் ஸ்டாண்ட் ஆன் பண்ணாலும் கூட அவருக்கான சாதனையை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல. என்னை யாராலையும் அழைக்க முடியும். அடுத்த அப்டேட் இருந்தால் நம்ம ஆண்டனி ஜோஷுவாவை பற்றி தான். குறிப்பாக நேற்றை போட்ட அப்டேட் வீடியோவை எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆண்டனி ஜோஷுவாய்க்கு அதாவது லோகன் பாலோட தம்பி கூட ஃபைட் பண்ணார்ல ரீசெண்ட் டைமில் ஒரு பாக்ஸிங் மேட்ச்சில். ஸோ அதில் நம்ம லோகன் பாலோட தம்பி ஜாக் பாலா கூட அடித்து நாக் அவுட் பண்ணியிருப்பாரு. ஸோ ரீசெண்ட் டைமில் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. நேற்றை போட்ட வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு அவரை தோக்கடிச்சா அந்த ஆண்டனி ஜோஷுவா அவர் போன கார் வந்து ஒரு இதில் விபத்தாயிருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நேற்று போட்ட வீடியோவில் வந்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ தெளிவாக பாருங்கள். ஸோ இதில் நான் சொல்லி இந்த வீடியோ பெருசாக விரும்பலை. ஸோ இப்போதைக்கு அந்த ஆக்சிடென்ட் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த சமயத்தில் அதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுல, ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஆன முதல் 10 நிமிஷத்துக்கு வந்து ஆண்டனி ஜோஷுவாய்க்கு வந்து அன்கான்சியஸாக இருந்திருக்காரு. ஸோ அவர் ஒரு நினைவில் இல்லாத மாதிரி இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல வந்து நம்ம ஆண்டனி ஜோஸோட 2 பிரதர்ஸ், அதாவது 2 ஃப்ரெண்ட்ஸும் அவரோட கோச்சியமா இருந்த 2 பேரும் இறந்துருக்குறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம டைசன் ஃபியூரி வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஆக்சிடென்ட் நேற்று நடந்ததில் ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட்னு சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னா நேற்று போட்ட அப்படியே வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்ததாக இது ஒரு பெரிய ரூமர் செய்தி தான். பட் நடந்துனா தரமாகவே இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் ஏஜே ஸ்டைல்ஸ் அவரோட டீம் சாம்பியன்ஷிப்பை இழந்தாரு ஊசோஸ் கிட்ட. ஸோ இப்போ அதுக்கான காரணங்களெல்லாம் நம்ம நேற்று போட்ட வீடியோலலாம் சொல்லியிருந்தோம். ஸோ அவரோட கடைசி ரன் அவரோட ரிட்டைர்மெண்ட் டூர் பக்கம் வந்துட்டார். ஸோ அதுக்காக தான் அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னருமே கூட அடுத்த வருஷம் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் கோத்தி விடுறது வருமா ஒரு ரூமர் கிடச்சிருக்கு. குறிப்பாக WWE வந்து ஒரு சில பிளான்ஸ் பண்ணுறாங்களாம். ஸோ ஏஜே ஸ்டைல் பிராக் லெஸ்னருக்கான ஃபைனல் டைம் மேட்சாக வந்து 2026 நடத்துறதுக்கு பிளான் பண்ணுறாங்களாம். ஸோ அது இந்த பெரிய இது நடக்குமா அல்லது இது என்ன மேட்ச்சு, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ ஒரு ரூமர் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே 2 பேர்த்துக்கும் ஃபைனல் டைமாக, ஏன்னா 2 பேரும் மேபி அடுத்த வருஷம் ரிட்டைர்மெண்ட் ஆகிறது மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு மேலே இவங்களுக்கான மேட்ச் பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக கடைசி மேட்சாக கடைசி ஒரு முறை வந்து இங்கே 2 பேர்த்துக்கும் ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. ஸோ நடந்தனா தரமாக இருக்கும். ஒரு ஃபினாமினல் ஒன், அதேமாரி ஒரு பவர் கோ சூப்ளெக்ஸ் சிடி. ஸோ 2 பேர்த்துக்கும் எந்த அளவுக்கு மேட்ச் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஸோ நடந்தனா நல்லா இருக்கும். பட் இது ஒரு ரூமர் தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் நடந்தனா நான் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவேன். அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் ஆஸ்டின் தியரி அண்ட் செத் ராலின்ஸோட ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் கியர்ஸோட இமேஜஸ் வந்து லீக் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்து நல்லா வைரல் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ நான் நேற்றுக்கு ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருப்பேன். மேபி நம்ம ஆஸ்டின் தியரி இந்த விஷயனுக்கே துரோகம் அடித்து, அதாவது எப்படி செத் ராலின்ஸுக்கு வந்து விஷன் டீம் துரோகம் அடித்தாங்களோ அதுக்காக நம்ம செத் ராலின்ஸ் பிளான் பியோ பிளான் சிஓ போட்டு நம்ம ஆஸ்டின் தியரியை உள்ளே இறக்கி அவங்க கூட ஜாயின் பண்ண வச்சு அவங்களுக்கு துரோகம் அடித்து ஃபைனலி வந்து அந்த செத்து கூட ஜெயறது மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம நேற்றைய போட்டு அப்டேட் வீடியோவில் பார்த்துருந்தோம்.
ஸோ மேபி இப்போ அதாவது அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு, ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே அவர் ஸ்டாம்ப் போட்டார் செத்து மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செத்தோட லீக் ஆகுது. மேபி செத்தோட ஆளாக கூட ஆஸ்டின் இருக்கலாம். ஸோ ஏன்னா எனக்கு பயங்கர ஹோப் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரில. ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஒரு வேளை இருக்குமோ ஒரு வேளை இருக்குமோ ஒரு வேளை. ஸோ அடுத்த அப்டேட் யாரோ பற்றினா ஒபா ஃபெமியை பற்றி தான். ஸோ அதாவது இப்போ ஒபா ஃபெமி அதாவது WWE அஃபிஷியல்ஸ் எல்லாரும் ஒபா ஃபெமியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ அதனால் அவரை கூடிய சீக்கிரமே வந்து மெயின் ராஸ்டரில் வந்து அப்பியரன்ஸ் பண்ண வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ WWEல ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் லெவலுக்கு யாரும் எல்லா பிரான்ஸ் ரோமன்லாம் போயிட்டாப்புல. ஸோ அதனால் இப்போ அவரோட இடங்கள்லாம் வந்து மேபி இவர் நிரப்பலாம். ஏன்னா பிராக் லெஸ்னர் வேறு 2026 ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவார். ஸோ ஒரு ஜெயின் ரெஸ்லர் தேவை தானே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பயங்கரமான திறமைசாலி தான். ஸோ அதனால் மேபி நம்ம இந்த ஜனவரி நடக்க போகிற ஃபஸ்ட்டு ரா எபிசோட்லையோ அல்லது ஃபஸ்ட்டு ஸ்மாக் டவுன் எபிசோட்லையோ ஸோ இவரை வந்து எதிர்பார்க்கலாம். சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? அடுத்ததான் நம்ம மேட் கார்டி வந்து ஒரு டீஸ் பண்ணியிருக்காரு. மேபி ரெஸ்ல்மேனியா 42ல் வந்து ஊசோஸ் விசஸ் ஹார்டி பாய்ஸ் விசஸ் நியூ டைக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன நடந்திருக்குன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ஜே ஊசோ அண்ட் ஜிம்மி ஊசோ அவங்களோட வேர்ல்டு டைட்டில் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஸோ வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு நம்ம மேட் கார்டி. ஸோ மேட் கார்டி அவங்களுக்கு வாழ்த்தும் தெரிவிச்சுக்கிட்டு ஸோ இப்போ எல்லாத்தோட ட்ரீம் மேட்சாக இருக்கிற நியூ டே விசஸ் ஹார்டி பாய்ஸ் விசஸ் ஊசோஸ்க்கான மேட்ச் மேபி அந்த ட்ரீம் மேட்ச் வந்து ரெஸ்ல்மேனியா 42ல நடக்குமா அப்படின்னு வேற கேட்டு வச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ ஹார்டி பாய்ஸ் எல்லாம் வந்து TNAல தான் இருக்கிறாங்க. ஸோ TNAவும் WWE பவர் கொலாபில் இருக்கிறதுனால மேபி இந்த ட்ரீம் மேட்ச் ரெஸ்ல்மேனியா 42ல நடக்குமா அப்படின்னு தெரில. ஸோ நடந்தோன்னா உண்மையிலே நல்லா இருக்கும். அந்த ஒரு லெஜெண்டரி டேக் டீம் மேட்சாக பார்த்த வைப்பு நமக்கு கிடைக்கும். ஸோ நான் பர்சனலி இதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். பட் அது நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்ததான் நம்ம இப்போ மெயின் ஈவென்ட் நியூஸுக்கு வந்துட்டோம். ஸோ மெயின் ஈவென்ட் நியூஸாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆளில் போடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதாவது ரொம்ப நாளாக இன்ஜுரியில் இருக்கிற ஜாட் கேபிள் வந்து இப்போ இன்ஜுரியெல்லாம் சரியாகி ஸோ ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ அவரோட இன்ஜுரியெல்லாம் கிளியர் ஆகிடுச்சான். ஸோ இப்போ அவர் WWEக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாராம். ஸோ அதனால் இப்போ நம்மளுக்கு ஒரு ரூமர் கிடச்சிருக்கு. ஸோ சேட் கேபிள் வந்து கூடிய விரைவில் வந்து ரிட்டர்ன் வர போகிறாராம். அதுவும் அவரோட ரிட்டர்ன் மோஸ்ட் அதாவது எது பேருனாப்பா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய மண்டே நைட் ட்ரா, அதாவது ஜனவரியில் நடக்க போகிற ஃபஸ்ட்டு மண்டே நைட் ட்ராய்க்கு நம்ம சேட் கேபிள் வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கான். ஸோ வீடியோ அவ்வளோதான் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு புது விதமாக ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப ஒரு சில நியூஸ் அண்ட் அப்டேட்ஸு ஃபன்னான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம மீமை வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நல்லா இருக்கா? ஸோ தொடர்ந்து வந்து நம்ம இந்த மீமை வந்து நம்ம வீடியோஸில் ஆட் பண்ணலாமா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமலை தட்டுங்க. ஸோ நீங்கள் இனி இது வந்து ஜஸ்ட்டு ட்ரை தான். ஸோ இந்த மாதிரி இனிமேல் நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்குமே இந்த மாதிரி மீமை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.